வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 5 வகையான சட்னி ரெசிபி தான். அதுவும் வந்து தேங்காய் சட்னிலே ஒரு 5 வகை நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் வகையான சட்னி பார்த்துடலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் துருவினது எடுத்துருக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதன் கூட பார்த்திங்கனாக்கா பொட்டுக்கடலை ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து நான் சேர்த்துட்டு இதோட காரத்துக்கு மிளகாவும் உப்பும் சேர்த்துறேன். நம்ம சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளில் தான் இந்த சட்னியோட டேஸ்ட் வந்து மாறும். இப்போ பார்த்திங்கன்னா முதல் வகையான சட்னியில் நான் சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா 2 பல் வந்து பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மிளகாவும் சேர்த்தாச்சு, உப்பெல்லாமும் சேர்த்தாச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ முதல் வகையான சட்னி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அந்த சேர்க்கக்கூடிய அந்த ஒவ்வொரு அந்த பொருளை தான் வந்து இந்த சட்னியோட டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகும். இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்டு அதோட கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துட்டு இதை வந்து தாளித்து நம்ம சட்னியில் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப ரொம்ப சுவையான முதல் வகையான தேங்காய் சட்னி வந்து நமக்கு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2வது வகையான சட்னி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த சட்னிக்கு தேவையான பொருள்லாம் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். துருவின தேங்காய், பொட்டுக்கடலை, உப்பு, பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து எந்த சட்னிக்கு வேணால் நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், எதுக்கு வேணாலும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். இப்போ இதன் கூட நான் சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி. இதை வந்து தோல் நான் நல்லா நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கலாம். உங்களுக்கு எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து சட்னியை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2வது வகையான தேங்காய் சட்னியும் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கும் தாளிப்பு கொடுத்துடலாம் வழக்கம் போல். அடுத்து 3வது வகையான சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் துருவின தேங்காய், அதோட பார்த்திங்கனாக்கா காஞ்ச மிளகாய், உப்பு சேர்த்துட்டு பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு இதன் கூட நான் சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா 3 சின்ன வெங்காயம் நல்லா தோல் உரிச்சிட்டு அதை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. ஒவ்வொரு சட்னியும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வந்து அடுத்த சட்னி நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கும் தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஜம்முன்னு சட்னி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4வது வகையான தேங்காய் சட்னி. இதுக்கு மிக்ஸி ஜாரில் துருவின தேங்காய் சேர்த்துட்றேன். அதோட காஞ்ச மிளகாய், பொட்டுக்கடலை அதெல்லாமே சேர்த்தாச்சு. இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். என்னடா வேறு எந்த பொருளும் சேர்க்கலையே அப்படின்னு பார்க்காதீங்க. இதில் நமக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம தாளிப்பில் தான் இந்த சட்னியோட டேஸ்ட் வந்து நமக்கு டிஃபர் ஆக போகுது. இதில் வந்து இந்த சட்னி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். பட் வந்து தெரியாத இருக்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு. இப்போ வழக்கம் போல் நம்ம கடுகு உளுந்த பருப்பு போட்டு சேர்த்து தாளிச்சிட்டு இதோட சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதை நம்ம தாளிக்கக்கூடிய பொருளை சேர்த்துட்டு கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இந்த ஓரளவுக்கு வெங்காயம் வந்து வதங்கின பிறகு இது நம்ம சட்னியில் சேர்த்துடணும். சேர்த்தாக்கா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி. இந்த வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது சூடான இட்லி, தோசை அதனோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 5வது வகையான சட்னி. இதுக்கு தேங்காய், காஞ்ச மிளகாய், உப்பு, இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கனாக்கா கடலைப்பருப்பை வந்து கடாயில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு செவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்துடுங்க. கருகிடக்கூடாது. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா கருகிடும். ஸோ ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அது பொன்முருவலாக வர அளவுக்கு நல்லா வந்து அதை வறுத்து எடுத்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த நிறத்துக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம இப்போ தேங்காய் கூட சேர்த்து இதையும் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து அதை சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த 5வது வகையான சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கும் தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக சட்னி எல்லா சட்னியும் நமக்கு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.